வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரஸ்டடான மைனிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஐஸ் மைனிங் பண்ணியிருப்போம். அதில் வந்து நிறைய பேர் பெரிய பெரிய அமௌண்ட்டில் எடுத்தாங்க. அதோட செகண்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இமெயில் கொடுக்க சொல்லி இமெயிலுக்கு கோட் நம்பர் கேட்கும். அந்த கோட் நம்பர் எடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுடைய ஆப் வந்து இப்படி லோடாகி ஒன்றாகிடும். இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி வருது, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி அந்த மாதிரி தான் வரும். அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இது ஒரு 100 வீதம் இல்லை 1000 வீதம் ட்ரஸ்டடான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. போக பாயிண்ட்ஸை வந்து குறைச்சிருவாங்க. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் மட்டும் வைப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுடைய ஆப் வந்து ஒன்றாயிரும். இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படி தான் வரும். இதில் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்றதே கொடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லியே நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஐஸ் மைனிங்கை வந்து மிஸ் பண்ணினவங்க வந்து இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறபடியால் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போவே ஜாயின் பண்ணி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோது கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இதிலேருந்து. இப்போ எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இனி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாருங்கள் சென்ட்ரல் ஒன்று இருக்குது தானே, இதை வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. இதை டச் பண்ணோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் எனக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு 24 ஹவருக்கு ஒருக்கா வந்து நம்ம அந்த மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். இப்போ வந்து என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து மேலே எட்டாவது பாருங்கள் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி வந்து நான் வந்து நாளைக்கு இதே டைமுக்கு வந்து 24 மணிக்கு ஆகுது பிறகு வந்து நான் திருப்பி இதில் ஒரு சின்ன டச் பண்ணி விட்டால் சரி, அவ்வளோதான். பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு தானே கீழே மூலையில் அதை டச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பிக்சர் வந்து போடணும் நம்ம ப்ரொஃபைலுக்கு. அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. போட்டோம்னு சொன்னால் வந்து இப்போ பாருங்கள் நான் ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி போடுறேன். போட்ட பிறகு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த இது வந்து ஓகேவாயிரும். ஓகே, நான் மறுபடியும் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள் இந்த 3வது வந்து எனக்கு பச்சை கலர் டிக் மார்க் விழுந்துட்டு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க வந்து ட்விட்டரை போய்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லி. இப்போ நான் போய்ட்டு ட்விட்டருக்கு போய்ட்டு அவங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன். இப்போ பாருங்கள் அது வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலிகிராம் கொடுத்தா வந்து டெலிகிராம் யூசர் நேமை வந்து இதில் நம்ம டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோடய டெலிகிராம் யூசர் நேமை வந்து நான் இதில் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ என்னோடய டெலிகிராமுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய்ட்டு அவங்களோட சேனலை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிகிராம் யூசர் நேம் அப்படி எடுக்கணும்னு தெரியாட்டி பாருங்கள் மேலே வந்து 3 கோட் இருக்குது. அதில் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேருக்குள்ள ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும். அதில் டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மை ப்ரொஃபைல்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை டச் பண்ணிக்கொள்ளுங்க. அதை டச் பண்ணோம்னு சொன்னால் பாருங்கள் உங்களுடைய யூசர் நேம் வந்து அதில் காட்டும். அந்த யூசர் நேமை வந்து இங்கே டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலே சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளை அவ்வளோதான். ஒவ்வொரு 24 மணிக்கு அதுக்கு ஒருக்கா வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.